கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மார்க்கு 3வது அதிகாரம் 1-3 பார்க்கிறோம். சூம்பிய கையுடைய ஒரு மனிதனை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லார் மத்தியிலும் நடுவாக எழுந்து நில் என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் ஹியூமிலியேட் பண்ணப்பட்டிருப்போம். இல்லைன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதியோ ஒரு பலகீனமோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடோ நம்மளை மற்றவர்கள் முன்னாடி ஒரு 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 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு முடியாமல் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நாம் ஒரு கார்னர் பண்ணப்பட்ட நிலைமையில கூட நிற்கலாம். சம்டைம்ஸ் we might have a question, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார், மற்றவங்க மத்தியில் என்னை ஏன் கேவலப்படுத்துகிறார், அவமானப்படுத்தும்படியா அப்படின்னு கூட நினைக்கலாம். You know what I tell you, ஆண்டவர் ஒரு நாளும், நம் தேவன் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, மாறாக நம்மளை வெட்கப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே நம்மை தலைநிமிர செய்கிற தேவன் அவர். ஆமென். ஆகையினால தான் அவர் சொல்றார், எழுந்து நில் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவனை குற்றப்படுத்தும் நோக்கத்துடன் அங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவாக எழுந்து நில் என்று சொல்லி அவனுடைய கையை சுகத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு அவமானப்பட்டு நின்ற அந்த இடத்திலே அந்த மகன் சந்தோஷமாக தேவனை ஆர்ப்பரித்து ஆராதனை செய்கிறான். நம்மளும் அதே மாதிரி வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல அவரை நோக்கி பார்ப்போமே, ஆனால் நம் தேவன் நமக்கு அந்த இடத்திலே மகிமையை கொண்டு வர வல்ல தேவனாயிருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் செய்யட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.